போ போ. எங்கேருந்துடா ஸ்டார்ட் ஆகும் மலை? மலை தான் ஏற ஆரம்பிச்சிடும். லைட்டு எதுவுமே இல்லை. வந்துச்சா? கொஞ்சம் தான் அந்த ரோடு இருக்குதுல இதே பஸ்ரா எப்படி வந்தான் பார்த்தியா இல்லையா? இல்லை ப்ரோ, கார் எடுத்துன்னு வந்துருக்கோம். ரொம்ப நான் தான் வந்துட்டு இருக்கேன். ஆமாம், நான் தான் வரேன். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, கொடுத்துருங்க. இதுமுன்னா நைட்டில் வந்துருக்கியாடா? என்ன இதுமுன்னா நைட்டில் வந்துருக்கியா? இல்லைண்ணா, தான் ஃபஸ்ட்டா நைட்டு வந்திருக்கியானா? இங்கே வந்திருக்கியா? கொடைக்கானல். ஆமாம். இல்லை, டிரைவிங்கும் இதான் ஃபஸ்ட்டு. கொடைக்கானல் டைம்லாம் இருக்குது 9 மணி ஆகுது. 9:45 ஆச்சா? இப்படி இருந்தால் பொறுமையாக தான் போய் அவனை வழி இல்லையே. ஒன்றுமே தெரில. நம்ம குளிர் வேறு, மழை வேறு பெய்யுது பயங்கரமாக. எங்கேயுமே போக முடியாத போல இருக்குது. எந்தடா அவங்க யாரு? இன்னொரு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் ரோடு தெரிஞ்சுது. ஒன்னாத்துனா ரோடு தெரிஞ்சுதுடா. டேய், ரோடு இங்கே தெரிஞ்சுதுடா. அது போது பாரு காரு பொண்ணாத்துல தெரிஞ்சுதுடா. ஐயோ, அவரு உங்காருங்க உங்காருங்க இருக்கு. ஏண்டா கார்ல ஈட்டு இருந்தா நேற்று போட வேண்டியதான்டா. ஏன் குளிர்ச்சா? ஆமா, ஏசி 4 பாயிண்ட் இருந்ததுன்னா 23 பேசு, எப்படிதான் பேசு. நீ வேற ஏதோ சொல்ல வரேன்னு நினைச்சேன். நந்தே போயிடலாம். இங்க போயிட்டு வரலாம்டா ஃபர்ஸ்ட். கொஞ்ச நாள் கழிச்சு சரியாயிட்டா. மணி என்னடா ஆகுது? இல்ல, சாப்பிட கடை இங்க இருக்கா, அங்க கேட்டு போலாம். போயிடலாம். பூக்களா? பூத்து நேத்து தூங்கிட்டு இருந்தாரு. ரோடு எப்படி இது தெரியல, அவருக்கு தூங்கி இருந்தாரு. நேற்று என்ன போட்டு கார்ல உட்காந்து பில் செக் பண்ணிட்டீங்க. குலுக்கி வெளியே எடுத்துட்டீங்க பில் செக் பண்ணி. எது பத்தி எடுத்து பேர் ரோடு. அதனால தான் இன்னும் காசு இது பண்ணல. டேய், எப்படி இது பார்த்துட்டு இங்கே இருக்கிறோமா இல்லையா பார்த்து மொத்தமாக பேசிக்கலாம் சொல்லி தான் கம்மு விட்டேன். இப்போ ரோடு இப்போ தெரிஞ்சுடா கொஞ்சம். உங்க தெரிஞ்சுடா அஸ்வினே. அப்படியே மண் செஞ்சு போயிட்டான் காரு.
பார்ப்போம். இங்கே போய் தான் அப்படி ஸ்கூல் லீவ் ஆச்சு. இல்ல. ஏய் ஆன்ட்டிடா அது ஆன்ட்டி ஏன்டா ஸ்கூலுக்கு போகுது ஸ்கூல் போயிட்டு பொண்ணு பேண்டி மேலே டேய் அப்படிலாம் பேசக்கூடாது சைலண்டாக இரு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாசம் கழிச்சு வந்திருக்கலாம். ஆமாடால கரெக்டா அந்த மழை இல்லாம மழை இல்லாமல் அந்த வெயில் சீசன் வந்திருக்கோம் அப்போ வந்து இங்கே சில்லுன்னு இருந்திருக்கோம் நம்ம இப்போ வந்து இதுதான் தப்பு ஒரே ஆனால் ஒன்றுமே தெரியல அந்த மழை மட்டும் இல்லைனா கூட பரவாயில்லண்ணா. மழை நின்றோம்டா அவனுங்க கணத்துல கசகசன்னு வச்சு போறாங்க. அதுதான் வெறுப்பு ஓட்டுறது இப்போ ஃபால்ஸ்ரா. சகதை இருந்ததுன்னு வைங்க என்ன ஆகும், இந்த வண்டி ஏறாது. வலுக்கு ஒன்று மாட்டிக்கிச்சுன்னா அவ்வளவுதான். அந்த இப்பதான் காலையில குளிச்சுட்டு பொட்டெல்லாம் வச்சுதான் தெரியலப்பா அதான் கிளம்புறான். எங்க கிளம்புறான் ஒரு ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு. அப்பா நம்மளெல்லாம் இங்கே செட் ஆகாதுல நம்ம அடிக்கிற வெயிலில் சுற்றினாலுங்க நம்ம இங்கே வந்து உள்ளூர்லலாம் வேலையாகாது நேற்று நம்ம வரும்போதுனா நேற்று அங்கே மழைலாம் இல்லை ஸோ இங்கேயும் மழை இல்லாமல் தான் இருந்திருக்கோம்ல இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ஊந்துட போறாரா அவரு அம்மா பொங்கலுக்கு போட்ட குளம் பழுகுது அறியாம அழுகுதுக்கு சீசன்னா என்னடா சீசனு குளிர்லையாடா உட்காந்துருப்பாங்க ரூம்லயே உட்காந்துருக்கு எதிராக இங்கே வரணும் ஜீஜனா ஜீஜன் கொஞ்சம் பிளாங்கெட் ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஏன்? ப்ரிப்பேரா இருந்தா. ஏன் இந்த சைடு நான் சொல்லும்போது நம்மளுக்கு தெரியாதுல்ல இப்படி இருக்கும்லாம் இந்த சைடு. ஆமா. நம்மளுக்கு இங்க மழை பெய்யுது இந்த இப்படி சைடு இருக்கு. தெரியலண்ணா. கேள்றா யாருக்குன்னா நீ வந்த வழி திருப்பி போறியா? ஃபால்ஸ் இப்படிதான். பின்னாடி போன்றான் அவங்க. முன்னாடி அங்க போனோம். ஆமா மேல போனோம். நம்மளுக்கு இப்படி தெரிஞ்சிருந்தா நம்ம ட்ரெஸ் கூட எடுத்துன்னு வந்துடலாம் சரி இப்போ ஃபால்ஸ் வேணா பார்த்துட்டு வந்துடலாம். டேய் ஃபால்ஸ் எங்க இருக்குது தொருகுதா சின்ன குட்டியோட falls. திரும்பி வந்துட்டு கிளம்பணும்டா டைம் ஆயிட்டு போகுதுடா அப்படியே ஓடிட்டு வாங்க. பாருங்க. இது மேல தான் ஏறணும். ஏய் இது மேலாம் ஏறல நீ வேற எதனா பார்த்தாலே இது மேல தான் வந்தோம் அதுல இருந்தா வந்தோம் யாரை பார்த்தாலும் இது வேற ஏதோ route வேற ரூட்டுக்கு வந்துட்டோம் போட்டோம். பாதை மாறி போய் விட்டோம் மக்களே ஏய் பாட்டுலாம் பாடுறான் நான் பையன் வேலை வைக்கிறான் வேலை வைக்கிறான் ஏய் வரா கார் நின்றுச்சுரா வந்து கஷ்டம் தான் இல்லை இங்கே இருக்குது ஏன்னா சொல்றது நீங்க ஆடியோ தனியா தானே போடுவீங்க? இல்லடா ஏன் இது அப்படியே போட்டுருவீங்களா? அதுதான் அதுலேயே தான் வரும் ஓஹோ. தனியா அப்படி போடுவேன் அப்போ நான் வாசனா, TTF வாசனா. டிடிஎஃப் பஸ் சொல்ல தங்கம். முறுக்கி பார்க்குறியா தங்கம் முறுக்கி பாக்குறியா தங்கம்? ஃப்ரெண்ட்ஸ், கேரட் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கேரட்டு இவ்வளவு மழை விக்கிறாங்க விற்கிறாங்க பாருங்களேன் நான் போகிறேன். ஏண்டா அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுடா பார்த்த மாதிரி பாக்காத பார்த்த மாதிரி கேரட் இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற மழையில இவ்வளவு குளிர்லயும் கேரட் ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு நாள் நான் போயிட்டு இருந்தேன்னா எப்படி பாருங்க. உனக்கு தெரியாம நீ கொடைக்கானல் வந்துட்ட ஐயோ ஓகே. Came to the right spot. கேக்குதா? இந்த பையன் எங்கடா போனா வேணுமா போட்டுக்கலாம். நினைக்கிறதுக்கு எவ்வளவு கேளு ரேட் அதிகமா சொல்ல நம்ம வரும்போது அங்க ஒருத்தர் கூட இல்லடா இல்ல நம்ம ஆரம்பிச்சு விட்டோம் எவ்வளவு பேர் வந்துட்டாங்க இப்ப மழை பெய்யலாம் நல்லா இருக்கும்ல ஆனா போலாம் மழை முடிஞ்சிச்சா? மழை முடிச்சு கொஞ்சம் வெயில் வரணும்டா வெயில் வந்தாதான் நல்லா இருக்கும் வெயில் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும் நான் சீன போயிடலாமா ஸ்கூலுக்கு? ஸ்கூல்ல இருக்கிறேன். அங்க ஒரு ஃபால்ஸ் இருக்குது அதே மாதிரி. போற வழி கரெக்டாடா அந்த இடம் என் காடு. ஏய் பாட்டுலாம் பாடக்கூடாதா அந்த இடம் என் காடு. ஐயோ எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது அந்த இடம் என் காடு. ஏய் பாட்டு பாடாரா பைத்தியக்காரா
ஏன்னா அவனுக்கு காசு கொடுக்கணும்டா நம்ம கிட்ட. கிட்ட இது இல்லையா, ரைட்ஸ் இல்லையா? ரைட்ஸ் நம்ம கிட்ட எதுக்குமே இல்லடா. ரைட்ஸ் இல்லைன்னா லெஃப்ட் எடுத்துக்கோங்கண்ணா. குல்லா போட்டான்னு தம்பி ஒரு மார்க்கமா பேசுது. என்ன மியூசியம் இருக்கு அவங்க? ஆமா, ஊர் மியூசியம். அப்பா மலை வெள்ளக்காரனா வெள்ளக்காரனா ஷமில்னா இப்போதானா ஈட்டு நல்லா தெரியுது. இல்ல இப்பதான் வேலை செய்யுது உன் கார்ல ஏதோ பள்ளத்துல விட்டோன்னு. டியூன் ஆயிருக்கு. விண்டேஜ் மியூசியம். ஓஹோ, இது ஸ்கூல்ல வந்து அந்த மியூசியம் கூட்டு போயிருப்பாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் அங்கதான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. கூட்டிட்டு போயிட்டு அப்படியே தான் ஸ்கூலு அப்படியே வீட்டுக்கு. ஏய் ரொம்ப ஹீட் ஆகுதுடா டேய். யா ஹீட் அடிக்குது ரொம்ப. அதுதான் வந்துட்டோம். அட பைத்தியக்காரா, கிளைமேட் எனக்கு அடிக்குதுடா. ஒரு மாதிரி அந்த தீஞ்ச மாதிரி. தீஞ்ச வாசனை வருதுடா. நான் கூட ஏதோ கரண்டி தான் நிக்குதுன்னு நினைச்சேன். எவ்வளவு பெருசா இருக்குடா அது. ஏய் ரூட் பாடுறா. போட்டிருக்கணும். போட்டியா? இல்ல அதான் தெரியுமே அவனுக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் சேத்துல மாட்டிக்கினா எடுக்க முடியாதுன்னு. சேத்துல மாட்டினா எடுத்துடலாம். கூகுள் 34 கிலோமீட்டர் தான். ஆனா பொண்ணு கிட்ட மாட்டினா தான் எடுக்க முடியாது. அதான் மாட்டிக்கினியா? பாருங்க. கட் கட். இவன் பூக்கல்ல ஏதோ விட்டு வந்துட்டுக்கிறான். பாத்தேன்டா, நான் மிஸ் ஆயிடுச்சு. பூக்கல்லையா? எல்லாம் கிர்க்கல் ஆயிடுச்சு, நடக்க முடியல. போயிருப்பேன். லேடிஸ் கூட்டினா தான் எதனா பிரச்சனை, அவங்கள பார்த்துக்கணும்டா. அட்வென்ச்சர் பண்ண முடியாது. அவங்கள கூட்டின்னு எங்கே போகணுமோ அங்கே மட்டும் போகணும். நீ ஆசை எதிர்பார்ப்பு ரொம்ப வச்சுன்னு போனால் வேலைக்கு ஆகாது. பேக் சைடாக போதும். பேக் சைடாக போதும். என்ன அது பேக் சைடாக போகுது? ரூட்டா? டேய் வேற இந்த சைடே வரலடா. நம்ம அந்த சைடு போ. ஆனா மேலே அப்படி ஏறி வந்தோம்ல. என்ன லெஃப்ட் காட்டுது? அடா பாரு. ஐயோ டேய் நந்து போற ரூட் காட்டுதுடா. துபாரா லெஃப்ட். இதுல தான இறங்கணும் நம்ம. இப்படி வந்து இறங்கணுமே. அப்படியா? ஆமா. போ போ. இதேதான். இந்த சைடா வந்து இந்த சைடா போறோம். இதுலடா வந்தோம் நைட் நம்ம. ஆமா. நீ தூங்கிட்டியா? இல்லடா பார்த்துட்டு தான் வந்தேன். நைட்ல ஒண்ணுமே தெரியலடா. அவ்வளோ ஃபாக் இருந்ததுடா. சூப்பர் ஓட்றேன். சூப்பர். அப்படிதான் சொல்லணும். தம்பி நல்லா ஓட்டுது. தம்பி கிட்ட நல்லா கத்துக்கணும். பேபி நிக்குது. நிறைய கத்துக்கணும் தம்பி கிட்ட. காரை விட்டு வந்து நடந்து வந்து நிறுத்திக்கலாம்டா. இங்க நிறுத்த கார் ரிவர்ஸ்ல போயிடும்டா. இவன் நினைச்சிருக்கிறான் போல இதை நிறுத்தினா ஹீல் மோட்ல நிக்கோன்னு. ஹீல்ஸ் மோட்ல எச் சிம்பிள் வந்துட்டு நிக்கோன்னு. பின்னாடிதான் ஓடணும் நம்மளும். பிரேக்ல இருந்து காலை எடுத்துரு. வண்டி வந்துடா. சூப்பர். போப்பா. எதுக்கு அவ்வளவு ஸ்பீடா போ? தமால் நிறுத்தாப்ல போயிட்டு ரோட்டை பிரிக்கலாம்னா ரிவர்ஸ்ல வந்தா நம்ம கொஞ்சம் ஸ்பீடா போயிட வேண்டியதுதான். அங்கே நிறுத்துடா, அப்படியே பேக் எடுத்து வச்சிடலாம்டா. டேய் தோதான் இருக்குதா இப்படி நிறுத்துறா. அங்க இடையில இப்படி நிறுத்துறா. இப்போதான்டா கொஞ்சம் கிளியர் ஆகிக்குது இல்ல? அட்டகம் நல்ல டால்பின் வச்சு மரியா கேஃபே லஞ்ச் போதுமா? எத்தனை கிலோமீட்டர் வருது? டக்கனலா 1.2. போடுவான் பாட்டு. என்ன பாட்டு வேணும்? சூசைட் பண்ண உனக்காக தான்டா. நீ தான் குதிக்கணும்னு சொன்னேன். ஏதாவது ஒரு பாட்டு சொல்லலாமா? பிளேலிஸ்ட்டு
விடாமுயற்சி 10 கிச்சன் ஏதோ பாட்டு வந்துருக்கு. யாருக்கு வேணும் இப்போ முயற்சி? நான் ஏதாவது ஒரு பிளேலிஸ்ட் போயிட்டு நானே 10க்கு நீ தான் இருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி நான் போறேன். கேமரா ப்ரோ இல்லை ஆஃப் பண்ணுறோம் ப்ரோ பாட்டை. இல்லை கேமரா கையில் வச்சுருந்தேன். இதோ வரேன், எடுக்கும்போது சொல்லு. அந்த காது அடிக்கும்போது வாயம் சேர்த்து அடைக்குது இல்லை ஒரு மாதிரி? வாய் அடைக்குதா? எனக்கு காது அடிக்கிறது ஒரு மாதிரி இது. வாய் வந்து மலைக்கு வந்து அடையாது, கல்யாணம் ஆனா மட்டும்தான் அடையாது. அடையாதுடா, அடங்கும். அடையும் அடங்கும். பாத்தியா குளிர்ல வாய் வளருது உனக்கு? எனக்கு குளிர்ல தான் வளருது. இப்போ கால் வந்து காது அடிக்குதாடா உனக்கு? ஆமாண்ணா. என்ன அடிக்குது? காதுதான். எனக்கு மொத்தம் இந்த பிரச்சனை இருக்குது, நான் பயந்துருந்தேன். உனக்கும் இருக்குதுனால எனக்கும் சந்தோஷமா இருக்கு. மேல வர வர காது எனக்கு தெரியாதுல்ல இவ்வளவு நாளா நான் பசியில அடிக்குது இல்ல எனக்கு மட்டும் தான் அடிக்குதுன்னு நினைச்சிருந்தேன். எனக்கு மட்டும் தான் பிரச்சனை இருக்குதுன்னு பயந்துருந்தேன். உனக்கும் இருக்கிறதுனால இப்பதான் நிம்மதியா இருக்குது. இதோடா அவர் செவரை வச்சு நசிக்கிற போறடா. போடுறாரு பேர் செவரு கூட இலையோட இலையா போறாரு. ஆனாம்பா மழை பெய்யுதுப்பா. டேய் எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் தான், அதுக்குன்னு தண்ணியில விட்டு தான் பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. புரியுதா? அஸ்வினி கரெக்டாக தானே பேசுறேன்? கரெக்ட். ஏதோ நிக்கிறார் பாரா பூண்டி ராயப்பன். மதுரை ஏர்போர்ட்டா திண்டுக்கல் ஏர்போர்ட்? என்னடா ஏர்போர்ட்னு போட்டுக்கிறான்? அந்த சைடு போற வழி போல இருக்கு. என்னடா இது லேக்கா? ஒண்ணுமே தெரியல. லேக்கு ஃபுல்லா லீக்கா இருக்கு. பைக் எல்லாம் வந்திருந்தோம் நாசமாயிட்டு இருப்போம். நாசமா? ஏன்பா பெரிய வார்த்தைலாம் பேசுற? ஏய் டயர் ஸ்கிட் ஆகும்டா பயங்கரமா. பாத்துடா கை தாங்களை கூட்டின்னு போறா. ஏய் சின்ன புள்ள பிள்ளைக்கு கால் சிரிக்கிச்சுனா போ. நீங்க பிடிக்கிறதுமே இல்ல, நீங்க பிடிச்சிருக்கீங்க. நான் இறங்கடா ஃபர்ஸ்ட் வாடா. ஏடா பயப்படுற? வாடா. நீங்க என்ன பிடிச்சிருக்கீங்க? நான் யாரையுமே பிடிக்கணும்னா நான் உன்னை இறக்கி விடுறேன்டா. வாடா. நீங்க இழுக்குறீங்களா? நான் உன்னை இறக்குறேன். வாடா. ஏண்டா பயப்படுற? இந்த பக்கம் வாடா. அங்க எங்கடா போய் நிக்கிற? பார்த்து தாண்டா போறேன். என்னடா உயிர் மேல அவ்வளவு பயமாடா அவனுக்கு? சலுக்குனா அங்க போய் விழுந்தா ஈஸியா போயிடலாம் 5 நிமிஷத்துல. இன்னும் போகணுமா? வா வா வா, அங்க காலை வைக்காத, சலுக்குன்னு போயிடுவேன். போலாம். அம்மா வழுக்குதுடா, பாத்துடா சரி வழுக்குது. பயங்கரமா வழுக்குதுடா.
மழை பெய்யலன்னா நல்லா இருக்குல்ல. மழை பெய்ஞ்சு காமிச்சிடலாமா? எடுத்துலாம் இருவாங்க போட்டோம். மழை பெய்யலாம் சூப்பராக இருக்கும்டா. மழை பெஞ்சு தான் வெறுப்பேத்தி இன்னைக்கு. நம்ம வந்த நேரம் மழை பெஞ்சு எங்கேயுமே போகக்கூடாது பண்ணி இன்னைக்கு. அங்கெல்லாம் இறங்கக்கூடாதா? எங்கெல்லாம் போகலாம், தண்ணி கம்மியாக தானே இருக்கு. போய் அங்கே நின்றுட்டு போட்ட திரும்பி ஓடி வந்துரு. இங்க ஆழமா இருக்கு. இங்க கல்லு இருக்கு. இப்படி போயிட்டு அது போடும். ஸ்விம்மிங் தெரியுமா? அப்புறம் ஏதோ புதிடா கழட்டி போட்டுரு. போதும் பொண்ணா. அங்க போயிட்டு பார்த்து சரி. வழுக்குதான் என்ன பண்றது, வாழ்க்கையே வலிக்கிட்டு தானே இருக்கு. சில்லுன்னு இருக்கு. இதான் நானும் வரேன் கோலி. அப்பா இரு நான் கேமரா பார்த்துன்னு வருவேன், நீ என்ன கூட்டின்னு போயிடு. வழுக்குதுடா. கொஞ்சமா இருக்கும். மண்ணில் கல்லு. இப்படியே போ, கல் மேலேயே போ. இப்போ நம்மளை பார்த்து பின்னாடியே வருவான். நம்ம பின்னாடியே நாலு பேர் கம்பி கட்டி விட்டுக்கிறானு, போகக்கூடாது தான் கட்டி விட்டுக்கிறானுங்க. கல்ட்டு இருக்கட்டும். வரவன் வந்து என்ன இருப்பானுங்க, நம்ம அங்கதான் எடுக்கலான்னு பார்த்தோம், நம்மள விட மாட்டானு. இல்லை நான் வரக்கூடாது தான் இருந்தாச்சு. இப்போதான் மழை நின்றுச்சு. அப்பா மழை பெஞ்சு ஒரு இடமே வளன்னு ஆயிடுச்சு, கம்மியாயிடுச்சு. இந்த இடம் பேர் வந்து பட்டக்கனல். அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து கிளம்ப வேண்டியதுதான். மழை பெஞ்சதால எங்கேயுமே கரெக்டாக பிளான் பண்ணி போக முடியல. நேற்று மத்தியானம் சாப்பிட்டது, நேற்று மத்தியானம் தோசை சாப்பிட்டது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னும் சாப்பிடல. இதுக்கப்புறம் தான் போய் டீ குடிச்சிட்டு சாப்பிட போனோம். அதுடா யாருக்கு போட்டு அமிச்சதோ இல்லையோ, உனக்கு தான் அமிச்சது இல்லை, அவனுக்கு தான் போட்டு அமிச்சது. கையெல்லாம் உறைஞ்சி போயிடுச்சுடாப்பா. கை வேலை செய்யல, கையே எல்லோ கலரில் ஆயிடுச்சு, உறைஞ்சி போயிடுச்சு கையெல்லாம். கை கால் எல்லாம் அவ்வளோ கோல்டாக இருக்குது. தண்ணி வேறு அதிகமாகிடுச்சு நாங்கள் நின்று இருக்கும்போது அங்கே. அதனால தான் அப்படியே கிளம்புறோம். நான் ஏதோ சாப்பிட்டு இருந்தேன், அதை பார்த்துட்டு இவனுக்கு கும்பலாக ஓடி வரான். கிட்ட வரவும் ஓடிடணும். நான் அச்சு பிடிங்கினுவானுங்க, வேலைக்காவது. ஏய் நின்றுந்தேன்டா, இது பார். நான் ஓடி வரான், வந்துட்டேன். நாய் பாரா பயங்கரமா இருக்கு. இது நவுரு அது கொஞ்சம்டா. அது கூட்டம். ஹலோ அழகா இருக்குடா. கேக்குதா? ஈரமா இருக்கானா? ரொம்ப தூரம் போகணும். அதுதான் பஸ் நிற்கிறோம். அப்போ சூஸ்னு இருக்கு. என்னடா பயமுத்துற? என்னது ஓடிச்சுடா பயந்து. ஆமா, நாங்கள் வரும்போது இதெல்லாம் கொஞ்சம் கிளியராக இருந்தது. இப்போ எப்படி ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்தில். இப்போ ரிட்டன் கீழே இறங்கும்போது தெரில. அது நைட்டே இறங்கும்போது ரோடுலாம் ரொம்ப தெரியவே இல்லை. எப்படி போக போகிறோன்னு தெரில. பார்க்கலாம்.
இங்கே தான் சாப்பிட்டோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு சம்மரில் வர்றது தான் இங்கே பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. ஆமா, கிளைமேட் நல்லா இருக்குது. மழை பெய்யாதுன்னு நினச்சோம், பார்த்தா மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழை பெய்யுதால விட்டு விட்டு மழை பெய்யுது. மழை பெய்யுதால ஃபாக் ரொம்ப ஃபார்ம் ஆகுது. ரோடும் சரியாக தெரில, ஒன்றுமே தெரில. கையெல்லாம் விரைச்சி போயிடுச்சு, கை விரைச்சி போயிடுச்சு, காதெல்லாம் அடைக்குது பயங்கரமா. என்ன சொன்னோம்? பாஸ்தாவா? பாஸ்தா கிட்ட போயிட்டு தேவைப்படும் வாங்கிட்டு. அப்படியே சாப்பிடுவோம். ஆறிடும்ண்ணா. நம்ம வரும்போது இல்லைல்ல இல்லைடா, இப்போ மேலே நம்ம கீழே இருக்கும்போதெல்லாம் ஸ்டார்ட்ல மழைலாம் இல்லைல்ல. எல்லாம் பெஞ்சு தானே இருந்தது. இவ்வளோ அளவுலாம் பெய்யலடா. இந்த அளவுக்குலாம் பெய்யல. நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட நிற்கும் போது தான் இந்த மழை பெஞ்சு. என்ன பண்ணுவான் அவன்? இது பேர் கல் ஒன்று உண்டுக்குது பேர். இதுதா ஊந்துக்குது கல். ஏதோ இதுவாக இருக்கும் நின்றுக்குது அங்கேயே. இது ஏய் அப்படிலாம் இருக்காதா, எல்லாம் காட்டுலேயும் அந்த மரம் இருக்குண்டா. எனக்கும் கூட ஒன்று கொடுங்க. இங்கே எதனா ஒட்டுற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கண்டா, ஒட்டி விட்டலாம். நம்ம பாட்டுன்னு அது பாட்டுன்னு எத்தனை இருக்கும். உட்காந்துக்கிறான் உள்ள பைக்கில் வந்தவனுங்களாம் பார்த்தியாடா? பைக்கில் ட்ரிப் வந்தவனு உட்காந்துக்கிறான் மழையினால. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் மலையில் வண்டி ஓட்டுறதுலாம். ஸ்மெல்லு ஓவராது. உதுவா உன் கூட சாக்லேட்டு நல்லா இருக்குடா. ரேஞ்சே இருக்கு பாருங்க. 310 என்னது? 174 இருந்தது. 310 ஆயிடுச்சு. என்னது ரேஞ்ச்? பெட்ரோல் ரேஞ்சா? 300 தானே போட்டோம். என்னடா 300 ரூபாய்க்கு போட்டால் 300 கிலோமீட்டர் போங்க. அது 100 ரூபாய் 100 கிலோமீட்டர் போகுமாடா? இதனால தானே அந்த வண்டியை வாங்கிக்கிறீங்க நீங்கள். அப்போ இது எப்படி அப்படியே சொல்லுவாங்களா இந்த இடத்துல போயிட்டு? ஆனால் ஒரு நைட்டுக்கு அதிகம்டா அதில். ஆமாம், அவனால தான் இப்போ நம்ம வீட்டுக்கே கிளம்புறோம். 2வது நாளுக்கு கேட்டால் அதே காசை கொடுங்கன்றான். அதிகம், அந்த ரூமுக்குலாம் அதிகம்டா. மட்டமான ரூமு. இவன் இந்த ரூமுக்கே 2200 ரூபாய் வாங்கிட்டான். அதுவும் தண்ணி ஒழுகுது. பா வெறுப்புடா எப்பா. இப்போ அவன் கம்மியாக கட்டினா கூட நம்ம நைட்டு இங்கே தங்கியிருக்கலாம். வேலைக்கு ஆகாது. மழை வேற பெஞ்சுருக்குது, எங்கேயும் போக கூட முடியல. எதனா அனிமல் எதனா வந்தால் நல்லாயிருக்கும் இல்லை? ஆ பாம்புலாம் அப்படியே ஓடும். பார்த்துருக்கியா? ஏய் நானும் வீட்டில் பார்த்துருக்கேன்டா. நம்ம போகும்போது தான்டா எதுவுமே வரமாட்டு. Thank you for visiting கொடைக்கானல். ஓ முடிஞ்சிச்சா? வெல்கம் டு கொடைக்கானல். நாங்கள் தான் கொடைக்கானல் விட்டு கீழே இறங்கிட்டோமே. வைகை 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 ஆறு தான்டா. நான் கூட ஏதோ வருதுன்னு தான் நினைச்சேன். என்ன குதிரை? ஓய், நான் கூட ஏதோ நிக்குதுன்னு நினைச்சேன். அப்புறமா அது கல்லுன்னு நினைச்சேன். ஆறு நடிக்கிறான்ப்பா.
நேற்று ஈவினிங் தண்ணி குடிச்சுது, இன்னும் தண்ணி குடிக்கல. சாப்பிடவும் இல்லை. சாப்பிட்டோம் தண்ணி குடிக்கல. அங்கே அவ்வளோதான், கீழே இறங்கின்னு இருக்கும். மேலே ரூம்லாம் செம்ம ரேட்டு சொன்னாங்க. ஆச்சு கிளிறீங்க யாருன்னு. பாட்டு ஓடுனுக்குதுடா, சவுண்டு கேட்குதா? எங்கேயோ ஓடுனுக்குது தூரமாக, அதெல்லாம் கேட்க போகுது மைக்கில். வேறு கேட்டால் அது வேறு இவங்க பைத்தியக்காரனை காப்பி ரைட்ஸ் போடுவானுங்க. இதோ வந்து பேர் பைப்பு இருக்குது, எவ்வளோ பேர் பைப்பு. இந்த பைப்லேருந்து தண்ணி மேலேருந்து வந்தால் மேலே மலையிலேருந்து பேர் இங்கேருந்து ரொம்பி பிக்கியில் வந்துட்டு வச்சுக்கேன். இவ்வளோ புதுப்பி வருது. போயிட்டாங்கடா, போகிறாங்களா இல்லையாடா அவங்க? ஐயோ அது தாண்டா ஹைலைட்டு அந்த கொரோனா டைமில். மருமகளே எத்தே அவகிட்ட சொல்லுங்க எத்தே. அஸ்வினு அப்படியே அந்த கல் ஊதான், தனியாக ஸ்லைஸாக ஊதான். இந்த பாறை தொகுதடா ஸ்லைஸாக அப்படியே வருதான். ஆனால் எங்கே பாரு, உங்களுக்கு எதோ நேரம் சரியில்லை, எல்லாம் சண்டைக்கு வராங்க. சண்டை போட்டாகணுன்ற நிலைமை தான் ஆகுது. இதுவரைக்கும் ஆயிடுச்சா? 2 ஆயிடுச்சா? ஏய் அவன் பாரு அங்கேயான்னு வரான். நவுந்து வா. தண்ணி வந்தால் தண்ணி அந்த மேலேருந்து வரும். மேலேருந்து வந்து இது வழியாக கீழே போனால் அந்த பைப் வழியாக வெளியே வரும். இந்த டேமுக்கு போயிடும் போல இருக்கு. 48 கிலோமீட்ரு கொடைக்கானல், இங்கேருந்து 48 கிலோமீட்ரு. பா அது அந்த கற்பூரவல்லி சம்திங், அது பேர் கற்பூரவல்லி. அந்த செடி இருக்குது ஃபுல்லாகவே அங்கே மலைக்கு நடுவில் வளர்ந்துருக்கு.